தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக 100% நீரில் கரையும் உரம் 19 ஆல் 19 என்று சொல்லக்கூடிய இந்த உரத்தினுடைய பயன்பாடு பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய உரங்கள் வந்து நம்ம திட உரங்களை பயன்படுத்துவோம். அது வந்து நீரில் கரையக்கூடிய தன்மை குறைவாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விரயமாகக்கூடிய அளவு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம போடக்கூடிய உரங்கள் அனைத்தும் வந்து பயிர்களுக்கு பயன்படுறதில்ல. நிறைய வந்து வீணாக போகுது, நீரில் கரைச்சோ இல்லை வந்து ஆவியாதல் மூலமோ அந்த மாதிரி. இதை வந்து நம்ம வந்து தவிர்க்கிறதுக்காக நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறையிலிருந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நீரில் கரையும் உரம் 19 தலை, மணி, சாம்பல் சத்து என்று சொல்லக்கூடிய 3 பேரூட்டங்கள் அடங்கிய ஊட்டச்சத்து கலவையை தயாரிச்சிருக்காங்க. இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய நீரில் கரையும் உரத்தினுடைய முக்கியமான பயன் என்ன அப்படின்னா, 100% நீரில் கரையிறதுனால நம்ம பயிர்களுக்கு பயன்படுத்தும் போது விரயமாகிறது குறையும். அதே மாதிரி வந்து இது எல்லாமே நீரில் கரையிறதுனால எளிதில் பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலையில் இருக்கும். அதனால வந்து பயிர்களினுடைய எடுத்துக்கொள்ளும் திறன், உரங்கள் ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கொள்ளும் திறன் அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் மகசூல் அதிகமாகும். அப்புறம் வந்து பயிர்களில் வரக்கூடிய விளைபொருட்களினுடைய தரமும் நம்ம அதிகப்படுத்தலாம். இப்போ பொதுவாக இந்த உரங்களை வந்து நம்ம வந்து சொட்டு நீர் பாசன அமைப்பின் மூலமாக உரம் செலுத்தும் போது நம்ம இதை வந்து நீரில் கரையும் உரமாக பயன்படுத்தலாம். அந்த சொட்டு நீர் பாசன அமைப்பு இல்லாத விவசாயிகள் நம்ம இதை வந்து அனைத்து வகையான பயிர்களுக்கும் இலைவெளி தெளிப்பு செய்யறதுக்கும் இதை பயன்படுத்தலாம். குறிப்பாக இப்போ நெல் பயிருக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து களை எடுத்ததுக்கப்புறம் ஒரு மேலுரம், அதுக்கப்புறம் புடை வரும்போது ஒரு மேலுரம் கொடுப்போம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம்னா, மேலுரமாக கொடுக்காம இதை வந்து இலைவெளி தெளிப்பு செய்யும் போது 1 லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம் என்ற அளவில் எடுத்து நம்ம வந்து கை தெளிப்பான் கொண்டு காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிப்பு செய்யணும். இது தெளிப்பு செய்யும் போது குறிப்பாக நம்ம வந்து ஒட்டு பசை சேர்த்து தெளித்தோம்னா இதனுடைய பயன்பாட்டு விதம் இன்னும் நல்லாவே இருக்கும்.